நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு பாபா ஸ்டெப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புளிலா கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு நம்ம மசாலா வறுத்து தான் சேர்க்கணும். 3 மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மல்லி. அரைக்கிறதுக்கு இந்த அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. 4-5 பல்லு வெள்ளைப்பூண்டு வதக்கி சேர்க்கணும். வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அவரைக்காய், முருங்கைக்காய். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நெய், தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, காயப்பொடி, கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை. இதுக்கு சிறுபருப்பு தாங்க போடணும். நான் ஒரு 100 கிராம் தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க இதுக்கு மெயின், முருங்கைக்கீரை. இந்த குழம்புக்கு இந்த முருங்கைக்கீரை போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டே. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் சூடானதும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துடலாம். இந்த அளவு வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற விட்டுடலாம். இதுக்கு உரப்பு ரொம்ப தேவைப்படாது. 3 மிளகாய் வத்தல் போதும், ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். இப்போ அதே கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் சொல்லலை. இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கினா போதும். இப்போ இது கூட நம்ம அவரைக்காய், முருங்கைக்காய் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது வேகட்டும். இந்த குழம்புக்கு நம்ம காய்கறி வேக வச்சு தான் சேர்த்துக்கணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். இது இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம முருங்கைக்கீரையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கீரையை மூடி போட்டு வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா தெளித்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ காய்கறியும் கீரையும் வேகத்துக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம். தேங்காய், வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ கீரை வெந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் புளிலா கறி வைக்க போகிறீங்களோ அதில் இந்த மசாலாவை தட்டிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் மிக்சியில் கழுவின தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் கலந்து ஊற்றியாச்சு. தண்ணியெலாம் ஊற்றி கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு கொதிச்சிருச்சு. நம்ம ஃப்ளேம் குறைச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற சிறுபருப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூட இந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த புளிலா கறி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்க்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு.
இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். கீரை எதுக்கு லாஸ்ட்டு சேர்க்குறோம்னா, ரொம்ப நேரம் கீரை கொதிச்சதுன்னா கடுத்து போயிடும். இறக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த குழம்பு வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் சாப்பிடணுங்க. ஏன்னா வாரம் ஃபுல்லும் நம்ம புளி வச்சு நிறைய சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த புளியிலா கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு நம்ம தாளிசம் போட்டுடலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட் நம்ம காயப்பொடி தூவிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட புளியிலா கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணங்க இந்த புளியா கறிக்கு. இந்த முருங்கைக்கீரை போட்ட உடனே, முருங்கைக்கீரை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் முருங்கைக்காய் கண்டிப்பாக இந்த குழம்புக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த புளியிலா கறி வந்து நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளியிலா கறி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபாஸ் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.